ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 38 சங்கீதம் 17 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் உனக்கு முன்பாக இருக்கிறது. பாருங்களேன், தாவீது சொல்றாரு, நான் தடுமாறி விழ ஏதுவாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, நான் விழ போகிறேன் ஆண்டவரே. ஆங்கில வேதாகத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார் ஐ எம் அபவுட் டு ஃபால். நான் விழ போகிறேன் ஆண்டவரே, எனக்கு தூக்குவீங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் விழுந்துடுவேனே அப்படின்று சொல்கிற மாதிரி நான் விழ போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். அண்ட் மை பெயின் இஸ் எவர் வித் மீ. எப்போதும் அந்த வலி என் கூடவே இருக்கு ஆண்டவரே. இங்கே பாருங்கள், அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்படி தான் பிரதர் என் வாழ்க்கை இருக்குது. என் துக்கம் எப்போவுமே என் கூட இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குனாக்கா அடுத்த நாள், அடுத்த ஒரு வாரம் துக்கம். கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையை, பயப்படாதீங்க. விழுந்துடுவீங்களோன்னு கவலைப்படுறீங்களா? விழ மாட்டீங்க. நீங்கள் விழுகிறது போல இருந்தால் கர்த்தர் அவர் கரத்தினால் அவங்க தூக்கி எடுப்பார். என் கால்கள் சறுக்குகின்ற போதெல்லாம் அந்த கரம் என்னை தாங்குகிறதுன்னு சொல்வது போல தெய்வ பிள்ளையில் அவர் உங்களை தாங்குவார். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை நிறை வயது மட்டும் செய்வேன் வாக்கு பண்ணிருக்கிறாரு. கைவிட்டுவாரா? உன்னை சொல்கிறேன், இன்னைக்கு தெய்வ மனுஷனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. நீங்கள் விழ மாட்டீங்க. ஆமென். நீங்கள் பாவத்தில் விழ மாட்டீங்க, நீங்கள் சாபத்தில் விழ மாட்டீங்க, அக்கிரமத்தில் விழ மாட்டீங்க, நீங்கள் தண்டனையில் விழ மாட்டீங்க, வியாதியில் விழ மாட்டீங்க. இன்றைக்கி தெய்வ மனுஷனாக உங்களுக்கு நான் பிளஸ் பண்ணுறேன். நிச்சயமாக உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 142 சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். தாவீதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. யார் கையில் போவா? ஒன்று சொன்ன ஆண்டவர் கையில் தான் சொல்லணும், ஆண்டவர் கையில் தான் போகணும். அதனால தான் அவருக்கு முன்பாக நான் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். தெய்வ பிள்ளைகள் எப்போதெல்லாம் தாவீதை நெருக்கப்படுகிறாரோ அப்போல்லாம் தெய்வ சமூகத்தை ஓடோடி போகிறத நான் பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாரு, நியாயமாக அப்பா என்ன பண்ணியிருக்கணும்? எல்லா மகனுங்களையும் நிற்க வச்சுருக்கணும். ஆனால் ஈசா 7 பிள்ளைகளை வச்சுட்டு தாவீதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்போவே தாவீதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் எனக்கு தகப்பன் அவர் தான், எனக்கு தாய் ஆண்டவர் தான், எனக்கு ஒரு மூத்த சகோதரன் அவர் தான், எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான். அவரையே சார்ந்து கொண்டதெல்லாம் எல்லா சூழ்நிலையும் அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுவார், சங்கீதம் 16:8 சொல்லுவார், கர்த்தரை எப்போது நான் முன்பாக வச்சிருக்கிறேன்னு. வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாம கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு பிரச்சனையா, துக்கமா, விழுகிற போல இருக்கா, எனக்கு நெருக்கமா, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவருக்கு முன்னாடி வச்சுருவேன். தேவப்பிள்ளை, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம், உன் பிரச்சனை என்ன? விழுந்துற போல இருக்கா, துக்கமாக இருக்கா, என் சமூகத்துக்கு வந்துரு, என்கிட்ட வந்துரு, நான் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். நான் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, விழ மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தாங்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறான்ப்பா. நான் விழ ஏதுவாக இருக்கிறேன், என் துக்கம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்படி துக்கப்படுகிறாங்களோ, வேதனைப்படுகிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஒரு அற்புதம் நடக்கட்டுங்கப்பா. இவளை ஆசீர்வதி, இவளை கனப்படுத்தும், பாதுகாத்துக்கும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.